30 டேஸ் சேலஞ்ச்னா டார்கெட் இருக்கணும்ல. டார்கெட் இல்லைன்னா சேலஞ்சுக்கு மீனிங்கே இல்லை. இந்த 30 டேஸில் என்னோட ஸ்கில்ஸும் என்னோட ஸ்மால் பிஸ்னஸையும் வச்சு 800 to 1000 ரிங்கிட் வரைக்கும் ஏர்ன் பண்ண டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். பாசிபிளான்னு யோசிக்கலாம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம டார்கெட் செட் பண்ணல அப்படின்னா சம்டைம்ஸில் கிவ் அப் பண்ணிடுவோம். அதனால தான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மணியாக இருந்தாலும் சரி, அதிகமான மணியாக இருந்தாலும் சரி, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் வச்சு மட்டும் என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே, பண்ணி பாருங்களேன், அதனால் என்ன வரப்போகுது. நானும் உங்களை மாதிரி தான் சும்மா சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அதே சோஷியல் மீடியாவில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இது என்னோட 30 டேஸ் மணி ஏர்னிங் சேலஞ்ச். ஆஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற ஜேர்னியோட செகண்ட் வீடியோ. ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணலாம்.